ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஹிந்தி வட்டாரத்தில் ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரன்வீர் அலபாதியாவோட கான்ட்ரவர்சி இஷ்யூ. ரன்வீர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக நடந்த இந்தியா காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஒரு காமெடி ஷோவில் யூடியூப்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அங்கே அவரை கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே அவர் பேசின சில வார்த்தைகள் பயங்கரமாக சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா கூட இதை பற்றி பேசியிருப்பாங்க. நம்மள நிறைய பேருக்கு என்ன இஷ்யூனே புரிஞ்சிருக்காது. ஸோ எதை பற்றி பேசினாங்க, யாரு ரன்வீர், எதுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை உருவாயிட்டு இருக்கு, அப்படி என்ன ரன்வீர் சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நம்மளுக்கு புரியணும்னா யாரு ரன்வீர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ரன்வீர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் யூடியூபர். இவர் வந்து பீர் பைசப்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து இவர் ஜேர்னியா பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடா வீடியோ போட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. டாப் 10 யூடியூபர்ஸ்ல இவரும் ஒருத்தர். பிரதமர் மோடி கிட்ட இவரோட ஷோக்காக அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. ஸோ இப்படி பல பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு இடத்துல இருக்கிறவர் தான் ரன்வீர் அலபாதியா. இவர் பேசுறத ரசிச்சு பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ஏன்னா இவர் பேசுறது வந்து ரொம்ப தாட்ஃபுல்லாவும் மீனிங்ஃபுல்லாவும் இருக்கும்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ரன்வீர் அலபாதியாவை சமய் ராய்னா அப்படிங்கிறவர் தன்னோட யூடியூப் சேனல்ல நடத்துற காமெடி ஷோக்காக கெஸ்டா கூப்பிடுறாரு. சமய் ராய்னா பாத்தீங்கன்னா யூடியூப்ல இந்தியா காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு வராரு. இது ஒரு காமெடி ஷோ. இதுக்கு வந்து நம்ம மெம்பர்ஷிப் பே பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஷோ தான். யூடியூப்ல நிறைய பேர் இதுக்காக மெம்பர்ஷிப் பே பண்ணி அந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷோல பாத்தீங்கன்னா நகைச்சுவைன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஆபாசமா பேசுவாங்க. அதாவது டார்க் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கொஞ்சம் வல்காரிட்டி இருக்கும் இந்த ஷோல. அண்ட் இந்த ஷோல பாத்தீங்கன்னா சில கேள்விகள் கண்டஸ்டன்ட்டை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு வந்து இவங்க எஸ் ஆர் நோ பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கும். அந்த கேள்விக்கு எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் அந்த கண்டஸ்டன்ட்டை ஸ்பாட்ல போடுற மாதிரியான கொஸ்டினா தான் இருக்கும். அதை பார்த்து சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டார்க் காமெடிஸ் நிறைஞ்சு இருக்கிற ஷோ தான் அது. ஸோ இந்த ஷோல ரன்வீர் என்ன பண்றாருன்னா ஒரு கண்டஸ்டன்ட்டை பார்த்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. அதாவது அவர் கேட்கறது வந்து காமெடியா இருக்க போது, ஃபன்னியா இருக்க போது நினைச்சுதான் அந்த கொஸ்டினை ரைஸ் பண்றாரு. இந்த ஷோல ரன்வீர் ஒரு கண்டஸ்டன்ட்டை பார்த்து நீங்க உங்க அம்மா அப்பா ஒன்னா இருக்கிறத எல்லா நாளும் பார்க்கணும், இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து ஒரு நாள் இருந்துட்டு அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மோசமான கேள்வியை கேட்டுடுறாரு. இதுக்கு சுத்தி இருக்கிறவங்க வேற பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஆடியன்ஸ் மத்தியில இருந்து கிளாப்ஸும் வருது. இந்த விஷயம் டெலிகாஸ்ட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா இது பயங்கர சென்சேஷனல் நியூஸ் ஆகுது. எல்லாரும் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பேரண்ட்ஸோட தாம்பத்தியத்தை பத்தி இந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை எல்லாரும் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இந்த கேள்வி பாத்தீங்கன்னா ரன்வீரா கேட்ட கேள்வி கிடையாது. இது வந்து ஆல்ரெடி ஒரு பாப்புலரான ஷோல கேட்கப்பட்ட கேள்விதான். வெளிநாட்டுல நடந்த ஒரு ஷோல கேட்கப்பட்ட எக்ஸாக்ட் கேள்வியை கொண்டாந்து இங்க கேட்டிருக்காரு. அந்த கேள்வி ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியா போக ரன்வீர் என்ன பண்றாரு, அவரோட யூடியூப் சேனல்ல இதுக்காக மன்னிப்பும் கேட்கிறாரு. நான் என்ன பேசுறேனோ அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க விரும்பல. நான் பேசுனது தப்பு தான். ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு கேள்வியை நான் கேட்டது தப்பு தான். அதுவும் ஒரு ஷோல இத்தனை பேர் பார்க்குற ஷோல நம்ம பேசுறோம்னா என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேசியிருக்கணும். அது என்னோட தப்பு தான். நான் வந்து ஃபன்னியா இருக்கும்னு நினைச்சுதான் அந்த விஷயத்த சொன்னேன். ஆனா எனக்கு வந்து காமெடி வரல போல இருக்கு. எல்லாருமே வந்து அதை தப்பான சென்ஸ்ல எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கவே விரும்பல. நான் பேசுனது தப்பு தான். இனிமே வந்துட்டு இதை ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி எங்க என்ன பேசணும்னு பார்த்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாரி சொல்றாரு அவரோட சேனல்ல. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து அமைதியாகல. இதை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பொலிட்டீஷியன்ஸ் முதல் கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா ஃபார்மர் WWE ரெஸ்லர் சௌரவ் என்ன சொல்றாருன்னா, பேச்சு சுதந்திரம்னா என்னன்னாலும் பேசுவீங்களா? இன்னொரு தடவை நான் வந்து பொது இடத்துல ரன்வீர் எங்கேயாவது பார்த்தேன்னா அவங்களோட செக்யூரிட்டிஸால கூட காப்பாற்ற முடியாது என்கிட்ட இருந்து அவரை அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் போஸ்டே போட்டிருக்காரு. சரி, இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வருது, இவருக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வரலையான்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணவும் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்தாங்க. யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. காமெடியா பாருங்க, இந்த ஊர்ல வந்து என்னென்னவோ நடக்குது, அதை பத்திலாம் பேச மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஃபன்னுக்காக பேசின விஷயத்த புடிச்சிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்றீங்கன்ற மாதிரி சப்போர்ட்டர்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமா ஸ்ருதிகா கிட்ட இதை பத்தி கேட்டப்போ ஸ்ருதிகா சொன்னாங்க, நான் ரன்வீரோட ஷோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். அவர் வந்து இந்த செலிபிரிட்டிஸோட பண்ற பாட்காஸ்ட்லாம் கூட நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். இன்ஃபேக்ட் வந்து நான் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தப்போ கூட இவர் என்ன வந்து பாட்காஸ்டுக்கு அப்ரோச் பண்ணாங்கன்னா இவங்க டீம்ல இருந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் என் டீம்கே கூட சொல்லி வச்சிருந்தேன்.
அவர் பேசுறதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். அதனால வந்து அவர் அந்த ஸ்பிரிச்சுவலா பேசுற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவர் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி விஷயத்த பேசுறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு சாதாரண ஆள் இந்த மாதிரி பேசினா கூட பரவாயில்ல. இவரை வந்து இவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவரை ரசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூவன்ஷியலான பர்சன் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். அந்த இந்தியா காட் லேட்டன்ட்டோட சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். நான் அந்த ஷோவை ஃபாலோ பண்றது கிடையாது. பட் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். அந்த கிளிப்பிங்ஸ்ல அவங்க பண்ற கமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம பேன் பண்ணோம். அது இல்லாம இப்போ வந்து ரன்வீர் அவர் பேசுனதுக்கு சாரிலாம் கேட்டுட்டா கூட என்ன பேசணுன்றத வந்து தெரிஞ்சு பேசணும் இனிமே பேசுறவங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பர்சனே வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால இதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அப்போதான் இனிமே ஃபியூச்சர்ல யூடியூப்ல கண்டென்ட் போடுறவங்களுக்கு இப்படி போட்டா என்ன மாதிரி ரியாக்ஷன் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா எல்லாரும் கண்டென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரௌடு தான். அந்த க்ரௌடுக்கே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த ஏஜ் லிமிட் தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனால் யூடியூப்ன்றது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அது வந்து யாருனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க கூட பாக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நார்மல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருவாங்க. அது நடக்கக்கூடாது. அதனால கண்டென்ட் போடுறவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். என்ன மாதிரி கண்டென்ட் நம்ம போஸ்ட் பண்றோன்றதுல வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஸோ அதுக்காகவாது இந்த ஆக்ஷன் வந்து எடுக்கப்படணும் இவர் மேல அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ நாஸ்டியா இருக்கு. நான் பார்த்தேன், நிறைய கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அது வந்து அவ்வளோ நாஸ்டியா இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல பண்ற ஒரு கமெண்ட்டும் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. இவ்வளோ சென்சேஷனலா இந்த நியூஸ் ஆன பிறகு என்ன ஆகுது, சமய் ராய்னா என்ன பண்றாரு, அவர் சேனல்ல இருந்து ஒரு 18 எபிசோட்ஸ் கிட்ட வந்து அவர் டெலீட் பண்ணிட்டாரு. இது வந்து எனக்கு ஹேண்டில் பண்ண வந்து ரொம்ப டூ மச்சா இருக்கு. அதனால நான் வந்து டெலீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி 18 எபிசோட்ஸ் கிட்ட வந்து டெலீட் பண்ணி அதை பத்தின போஸ்டையும் போட்டுட்டாரு சமய் ராய்னா. அப்பவும் இந்த விஷயம் ரொம்ப மோசமா தான் பேசப்பட்டு வந்துச்சு. அதனால February 15th பாத்தீங்கன்னா திரும்பவும் ரன்வீர் என்ன பண்றாரு, இன்னொரு போஸ்ட் போடுறாரு. திரும்பவும் சாரி கேட்கிறாரு. நான் போலீஸ்க்கு நல்லபடியா கோஆபரேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் எங்கேயும் போல, நான் இங்கே தான் இருக்கேன். நான் பேரண்ட்ஸை பத்தி ரொம்ப இன்சென்சிட்டிவான அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் கமெண்ட் பாஸ் பண்ணேன். அது வந்து தப்பு தான். எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா டெத் த்ரெட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது வந்து என்னை சாவடிச்சிருவேன்னு என்னை பயமுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் எனக்கு வரவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் என் ஃபேமிலியும் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க. என்ன கொண்டுடு வேணும், என் ஃபேமிலி மெம்பர்ஸை ஹர்ட் பண்ண வேணும். எனக்கு வந்து மிரட்டல் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் எனக்கு போலீஸ் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் எங்கேயும் ஓடி போக போறது கிடையாது. இன்னொரு போஸ்ட் போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரன்வீர் அலபாதியா மேலே நிறையா கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்காக February 17th அவர் தரப்பு விளக்கத்தை கொடுக்கணும் சமய் ராய்னாவோட சேர்ந்து வந்து அப்படின்னு கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஹிந்தி வட்டாரங்களில் பேசும் பொருளாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரன்வீர் அலபாதியாவோட கான்ட்ரவர்சி தான். உங்களோட கருத்தை பதிவிடுங்க. நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.